நாம இதுவரைக்கும் இந்த மாதிரி சில விசித்திரமான ஃப்ரூட்ஸ பாத்திருக்க மாட்டோம். சில ஃப்ரூட்ஸ் வெளியில சாதாரணமா இருந்தாலும் கட் பண்ணா ஷாக்கிங்கா இருக்கும். இன்னும் சில ஃப்ரூட்ஸ் டேஸ்ட்லயும் லுக்லயும் வேற லெவலா இருக்கும். அப்படிப்பட்ட 3 யூனிக் ரேர் ஃப்ரூட்ஸ பத்தி நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 3, லிச்சி மாதிரி இருக்கும் இந்த ஃப்ரூட்டை தான் லாங்கன் ஃப்ரூட்னு சொல்றாங்க. இதுக்கு டிராகன் ஐ ஃப்ரூட்னு ஒரு பேரும் இருக்கு. ஏன்னா இதோட ஒயிட் ஜெல்லிக்குள்ள இருக்கும் பிளாக் சீட் டிராகன் கண் மாதிரி இருக்குமாங்க. இந்த ஃப்ரூட் மோஸ்ட்லி தாய்லாந்து, சைனா மாதிரி நாடுகள்ல அதிகமா கிடைக்குதுங்க. டேஸ்ட்டை பார்த்தா ஸ்வீட்டாவும் ஜூசியாவும் இருக்குமாங்க. இதுல வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருப்பதால இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகுமா. ஃப்ரெஷ்ஷாவும் ட்ரைட் ஃபார்ம்லயும் மக்கள் சாப்பிடுவாங்க. ஒரு தடவை டேஸ்ட் பண்ணீங்கன்னா மறுபடியும் கண்டிப்பா தேடி போய் சாப்பிடுவீங்க. நம்பர் 2, சாதாரண கிவி ஃப்ரூட் பார்த்திருப்பீங்க. ஆனா உள்ள ரெட் கலர்ல இருக்கும் ரெட் கிவிய பார்த்திருக்கீங்களா? இந்த ஃப்ரூட் வெளியில பிரவுன் கலர்ல இருந்தாலும் கட் பண்ணா நடுவுல பிரைட் ரெட் கலர் இருக்குங்க. இதோட டேஸ்ட் ஸ்வீட்டாவும் கொஞ்சம் பெரி ஃபிளேவர் மாதிரியும் இருக்குங்க. கிரீன் கிவியை விட இன்னும் ஜூசியா இருக்கும்னு சொல்றாங்க. இதுல வைட்டமின் சி, ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குதான். சைனா மற்றும் நியூசிலாந்து மாதிரி நாடுகள்ல இது அதிகமா வளர்க்கப்படுது. இந்த ரேர் ஃப்ரூட்டை ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணா இது உண்மையாவே கிவிதானான்னு ஷாக் ஆயிடுவாங்க. நம்பர் 1, ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்கும் இந்த ஃப்ரூட்டை தான் சைனீஸ் பேபரின்னு சொல்றாங்க. இதுக்கு யாங்மேன்னு இன்னொரு பேரும் இருக்குது. இந்த ஃப்ரூட்டை மோஸ்ட்லி சைனால தான் ஆயிரக்கணக்கான வருடங்களாக சாப்பிடப்பட்டு வராங்களாம். இதோட அவுட் சைட் ஃபுல்லா டைனி பம்ப்ஸ் இருக்கும். பார்க்கவே யூனிக்கா இருக்குமா. டேஸ்ட்டை பார்த்தா ஸ்வீட்டும் லிட்டில் சவரும் மிக்ஸ் ஆன ஃபிளேவர் இருக்குமாங்க. இதுல வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறதால ஃப்ரெஷ் ஜூஸ், ஐஸ்கிரீம், வைன் மாதிரியானவற்றிலையும் இதை யூஸ் பண்றாங்க. இந்த ஃப்ரூட் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டா இது ஃப்ரூட்டா இல்ல ஏலியன் ஃபுட்டான்னு கேட்பாங்க. இந்த 3 ஃப்ரூட்ஸ்ல எந்த ஃப்ரூட்ஸ் பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் வீடியோக்களுக்கு மறக்காம மைண்ட்ஃப்ளக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.